இது நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து 4 பீஸ் வருது. 4 பீஸில் வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 5.25 வருது. 5.25 ஒரு பீஸ் வந்து 1 இன்ச் மைனஸ் ஆச்சுன்னா 1 இன்ச் எதுக்கு மைனஸ் பண்ணுறோன்னா, இங்கே 1/2 இன்ச் இங்கே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போக மீதி வந்து உங்களுக்கு 4.25 வரும். 4.25 இதில் 4 பீஸ் இருக்குங்க. 4 பீஸ் இருக்குது. 4.25 4 பீஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 19 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஸ்டிச்சிங் போக உங்களுக்கு 19 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? இந்த சைடு வந்து பாருங்கள், டபுள் ஃபோல்டிங் வருது. அதனால் இப்படி 5.25 இப்படி இப்படி போயிட்டு இப்படி மடிப்பு ஒரு மடிப்பு வருது இல்லைங்களா? 5.25 வந்து உங்களுக்கு 11.5 வருது. 11.5 வந்து ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் போச்சுன்னா மீதி வந்து 10.5 வரும். 10.5 வந்து 2 பீஸ். இங்கே பாருங்கள், 1 2 1 2 பீஸ். ஓகேங்களா? 2 பீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 21 இன்ச்சஸ் வருது. அந்த 21 இன்ச்சஸும் இந்த சைடு வந்து நம்ம 19 இன்ச்சஸ் வச்சோம் இல்லையா மெஷர்மெண்ட்டு, அந்த 19 இன்ச்சஸும் போட்டோம்னா நமக்கு 40 இன்ச்சஸ் வரும். 40 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஹிப் சைஸ் வரும். ஓகேங்களா? இது வந்து மார்க் பண்ணி இப்படியே கட் பண்ணோம்னா 7 பார்ட். ஓகேங்களா? இதில் 6 பார்ட் வந்து இந்த ஒரு பீஸு ஸ்மால் பீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்துடணும். அப்போ வந்து 6 பார்ட்டு. 8 பார்ட்டுக்கு வந்து இந்த சின்ன பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஆட் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பீஸை வந்து ஆட் பண்ணணும். 6 பீஸ் இருக்கிறது தான் 6 பார்ட் கிடையாது. 7 பீஸ் இருக்கிறது தான் 7 பார்ட் கிடையாது. 8 பீஸ் இருக்கிறது தான் 8 பார்ட் கிடையாது. இது வந்து மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இது 40 இன்ச்சஸ், இவங்களுக்கு 40 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வேறு ஒருத்தருக்கு சேம் ஹைட் இதே தான். நமக்கு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து ஒரு 2 இன்ச்சஸோ 3 இன்ச்சஸோ 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது டபுள் பீஸ். ஓகேங்களா? இதுதான் ஹிப்பு. இது வந்து கீழே வரும். இது ஹிப்புன்னா அது அப்படியே கீழ் பீஸ் வந்து இந்த கீழே வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹிப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச் நகர்த்தனோம்னா நமக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 42 வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா இன்னும் ஒரு 2.5 வச்சோம்னா 2.5 வந்து நம்மளுக்கு 1 2 3 4 பீஸ் வருது. 10 இன்ச்சு எக்ஸஸ் வரும். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இந்த ஹிப் ரவுண்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளாஸ் எடுத்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். இப்போ பாருங்கள், நம்ம கட்டிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணின்னு வந்துடுங்க. ஓகே, டன். இப்போ அந்த கிராஸில் கட் பண்ணுங்கள். சில்லியாக கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். எத்தனை வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா பீஸை மூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகே. ஓகே, டன். இப்போ வந்து பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுன்றது போடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிடில் பீஸ் வந்து பெரிய பீஸ் வச்சிடணும். மிடில் பீஸ் வந்து 2 பீஸ் வரும். கிராஸில் ஜாயின் பண்ணுறது வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் கிராஸு இதுவும் கிராஸ். ஓகேங்களா? இது மேலே இப்படி திருப்பிக்கலாம். ஓகே, சரிங்களா? இங்கே வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் வரணும். கிராஸ் கிராஸ் கிராஸ். இது கிராஸு இதுவும் கிராஸ். ஓகேங்களா? மிடில் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வரணும், கரபாகம் வரணும். ஓகேங்களா? இங்கே வந்து சைடில் இங்கே பாருங்கள், இது பெரிய பீஸு, இது சின்ன பீஸ் 2. ஓகேங்களா? மொத்தம் 3 பீஸ். ஒரு ஃப்ரண்ட்டு 3 பீஸு, பேக் 3 பீஸ் வரணும். சரிங்களா? இங்கே 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும், இங்கேயும் 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். இது 3 பீஸ். ஓகேங்களா?
முதல்ல பெரிய பீஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சின்ன பீஸு இப்படி ஜாயின் பண்ணணும். இது கிராஸு, அதனால இதுவும் கிராஸ், இதுவும் கிராஸ், கிராஸ் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட் வந்து மிடில் வந்துடணும். அது நம்ம தைக்கும் போது இப்படி மேல் பக்கம் திருப்பிக்கணும். பாருங்க, 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். பாருங்க, 1/2 இன்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா வந்து டபுள் ஸ்டிச் போடணும். அப்போதான் நம்ம உட்காரும் போது பிச்சுக்காது. டைட்டாக இருக்கும். நம்ம வண்டி ஓட்டும் போது உட்காரும் போதுலாம் பிச்சுக்காது. டபுள் ஸ்டிச் போடணும். சரிங்களா? இந்த அகலம் வந்து கண்டிப்பாக 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இங்கேயும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும், இங்கேயும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். இங்கே அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, இங்கேயும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இங்கே ஈவனாக வைக்கணும். இந்த இடத்துலையும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் இல்லாமல் 1/2 இன்ச்சில் போடணும்.